ஹலோ நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் புதுசாக ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதான் K3. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது K1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலாக இருந்துச்சு. அது ஆன்லைன் பிராண்டு. இப்போ K3 வருது. ஸோ K3 ஆன்லைன் வருது ஆஃப்லைன் வருதுன்னு தெரியல. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ஆப்ஷன் மட்டும் என்ன ஓவரால் ப்ரைஸ் வரும், என்ன கலர் வேரியன்ட் வரும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இறுதியில் இதே மாதிரி வீடியோ அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். OPPO K3. ஸோ OPPO K3 அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா செல்ஃபி கேமரா இருக்குது, பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது. அது பக்கம் பார்த்தா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு இப்போ வர எல்லா மாலுமே ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளேல ஒரு ஃபுல் HD ப்ளஸில் ஒரு கார்னே உங்களை 6th ஜென்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1080 ஃபிக்சலில் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ இதெல்லாம் ஓவரால் இருக்கிறப்ப கட்டாயம் பட்ஜெட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. ஸோ இன்னொரு கருத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து K1 அப்படின்னு சொல்லிட்டு மாடல் வந்து ஆன்லைன் பிராண்டை லான்ச் பண்ணாங்க லோ பட்ஜெட்லேயே. ஆனால் இது இப்போ K3 அப்படின்னு வரப்போ இது ஒரு ஆன்லைனில் வரலாம். இப்போ விவோவில் பார்த்திங்க அப்படின்னா Z1 ப்ரோன்னு சொல்லிட்டு மாடல் வந்துச்சு. அதே ஆப்ஷனில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் ஆன்லைன் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. உங்களுக்கு 1.8 அப்சோல்யூட் கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா 16+2 2 கேமரா கொடுக்குறாங்க. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா LED ஃப்ளாஷ், அது கீழே பார்த்திங்கன்னா ஓப்போவோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஓரத்தில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வர சில மாடலாம் பார்த்திங்கன்னா கேமரா வந்து சென்டரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்குறது நல்லா இருக்குது. அதாவது கேமரா வெளியில் இல்லாமல் உள்ளே இருக்குது. மொபைலில் என்ன அந்த இது தின்னஸ் இருக்கோ ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லுவேன் நான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து 16 MP பார்த்திங்கன்னா 1.8 அப்சோல்யூட் கொடுத்துருக்காங்க. 2 MP 2.2 அப்சோல்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போவில் வந்து கேமரா பற்றி அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் கேமரா பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓப்போன்னு போயிட்டாவே கேமரா தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ வர ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் ஒரு காமர்ஸோட மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ வந்து ஸோ அவங்க டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1.2 செகண்ட்ஸில் வந்து அன்லாக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கலாம். ஸோ எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அதே பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 710 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்னாப்ட்ராகன் 710 இருந்தது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 710 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேம் யூஸருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 5 இயங்குது. ஸோ அவங்களுடைய ஓன் வாய்ஸ் பார்த்திங்கன்னா 6 இயங்குது. கலர் வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி அப்படின்னு போயிட்டிங்கன்னா 4.5 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 3ல் ஓக் சார்ஜில் வந்து ரன் ஆகியிருக்குது. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் டைப் C வந்து நான் கிடையாது. ஸோ நார்மல் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் C இது மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் அதிக டெக் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.